இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷன்ல கொங்கு நாடு வெள்ளை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். செய்யறதுக்கு மசாலாஸ் எல்லாமே நம்ம வித்தியாசமா யூஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, உள்ளங்கை அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. இது பிரியாணிக்கு நல்ல குழகுழப்பை கொடுக்கும். இப்போ ஒரு பவுலில் 3/4 பவுல், அதாவது 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3/4 பவுல், அதாவது 100 ml அளவுக்கு தயிரை அதில் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக இருக்கணும். 60 கிராம் அளவுக்கு இஞ்சி துண்டை நான் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இஞ்சி நிறைய சேர்த்தா தான் இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த சைஸில் பூண்டு ஒரு 30 பல் அளவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு எடை 120 கிராம், அதாவது இஞ்சியை விட டபுள் மடங்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதோட நாம் கொஞ்சம் வாசனை ஜாமான சேர்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஊற வச்சுருக்க கசகசா முந்திரி பருப்பை அப்படியே தண்ணியோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கல்பாசி பூ கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க, 2 கிராம்பு. இந்த வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு ஜாதி பத்திரி பூ கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தா வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதோட இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போது அரை மணி நேரம் கழித்து இதை குக்கரில் சேர்த்துடலாம். இந்த மசாலா பொருட்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கனால. அதனால் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. இப்போ பிரியாணி ரெடி பண்ண குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்கு 6 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறி போட்டிருக்கேன். இது நார்மல் காரம் தாங்க கொடுக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் காரம் இறங்கட்டும். இப்போ இதோட 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாசி பூவை உடச்சி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கையளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். கொஞ்சம் புதினா இலைகள் நல்லா சுருங்கி வரணும். இப்போது கறி நல்லா வெந்து வந்துருச்சு. மசாலா பாருங்கள், முதல் நம்ம ஆட் பண்ணும் போது இருந்த கலரே கொஞ்சம் மாறி வந்திருக்கு. இப்போ நான் கறியை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் அளந்து ஊற்ற போகிறேன். நான் இங்கே 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதாவது அளவையில் பார்த்தீங்கன்னா 1/4 படி வீசம். ஸோ நீங்கள் அதே அளவையில் 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த தண்ணி அளந்தது போக எனக்கு கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதை ஊற்றிட்டு லேசாக கொதி வரவும் 20 நிமிஷம் நல்லா சீரக சம்பா அரிசியை 2 முறை கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்சு கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதை நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடையாமல் அப்படி லேசாக கிளறி மட்டும் விடுங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதையும் லேசாக கிளறி விட்டுட்டு அடுப்பை இது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இனிமேல் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. சிறுதீயில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். ஈரப்பதமாக குழைவாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ விட்டு இறக்கி வச்சுட்டு வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பொழு பொழுன்னு வரும். ஒளிமயமான இந்த தீபாவளியை உங்கள் வீட்டில் இந்த வித்தியாசமான பிரியாணி ரெசிபியோடு கொண்டாடுங்க. ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.